சொந்தக்காரங்க செய்வனை வச்சு நடக்க முடியாமல் பண்ணிட்டாங்களா? உண்மையை சொல்கிறாங்களா? உண்மைதான் இருக்கும். நிறைய பேர் அப்படி நடக்கல. ஒரு பக்கம் இருக்கும். டெலிட் பண்ணிட்டாரு. டெலிட் பண்ணிட்டாரு. டெலிட் பண்ணிட்டாரு. அப்படி போட்டிருந்தாரு. சொல்லுவாங்க டெலிட் பண்ணிட்டாரு. படிச்சுவாங்க. ஏன் செல்வகுமார் என்னாச்சு? எதனால? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கும் சொல்லுங்க. என்ன செல்வகுமார கவலைப்படுறீங்க, நம்ம நல்லா இருக்கோம். செய்வன வச்சா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் தைரியமா இருங்க. சாமி ஒவ்வொன்று இருக்கும். எங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்க. நாங்களும் முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இது இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சொத்து கிடைக்காம. சொத்து கிடைக்காது. இப்போ இப்போ பரவாயில்லையா? நல்லா இருக்குங்களா? எப்படி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை இன்னும் அப்படிதான் இருக்குதா? டெலிட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு காட்டிட்டு டெலிட் பண்ணிடுறாரு. அது பண்ண நம்ம கூட டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டிலே சாப்பிட்டேன். வேற இடம் போய் சொல்லிட்டாங்க. ஆளுகள் இருக்க அதிகமாகுது. அவங்க வீட்டில் சாப்பிட்றேன். வேறு இடம் போய் சொன்னாங்க. ஆளுகளை வேற பக்கம் போய் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையா? அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கு தான். ஓ சரி சரி. என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல. அவங்க வீட்டில் சாப்பிட வேண்டியிருக்குது. அவங்களே இவங்க சொத்துக்காக இது பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பசங்க தான் வந்து பார்க்குறாங்க. பசங்க நல்லவங்களா இருப்பாங்களோ? நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குண்ணா. எங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனை இருந்தது. நாங்களே எவ்வளோ சிரமப்பட்டோம் தெரியுமா? சரியாயிரும். கவலைப்படாமல் இருங்க. நல்லா இறைவனை வேண்டிக்கிங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பரவாயில்ல நான் விடுங்க. பரவாயில்ல, தைரியமா இருங்க. இது போதும். அதெல்லாம் நினைக்கக்கூடாது. கஷ்டம் இருக்கும், கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நினச்சோம்னா மண்டை ஏறிக்கும். நினைக்காம போய்கிட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணிடுங்க. நாங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோமாங்க. சரி பாய்ண்ணா. நைட்டு போட்டோன்னே பசங்க வந்தாலும் போட விட மாட்டாங்க.